இது என்ன வண்டினா சார் சிட்டி வண்டி. சார் சிட்டி 1 டன்னு கலட்டி எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சர்வீஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கழட்டி பண்ணுங்கள். வண்டி நல்லாயிருக்கும், சீக்கிரத்தில் இத்தும் போகாது. ஆக்சுவலாக அது வாட்டர் சர்வீஸில் இந்த மாதிரி கழட்டி பண்ணால் அதிக வாய்ப்புகள் இல்லை. ஒர்க் ஷாப்பில் தான் கழட்டி பண்ணணும். எப்படி உங்கள் தோது பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதையும் கலட்டாமல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பார்த்தீங்களா, இது என்னென்னா அந்த சீட்டு பாஞ்சில் தண்ணி நிற்கும். அது இறங்கி தான் இந்த மாதிரி ஆகிறது நடக்க காரணம். தண்ணி நிற்கிறதுனால தான் இந்த மாதிரி. நான் வந்து ஏற்கனவே எம்சியில் போட்டு ஒட்டியிருக்கேன். இது அந்த மாதிரினால நடக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த இது மழை பெஞ்சிட்டு சீட்டு பாஞ்சில் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அப்போ சீட்டை கழட்டி நல்லா இடத்துல வச்சுட்டிங்கன்னா சீட்டு வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சீட்டு தூக்கி அந்த மாதிரி மாட்டிக்கிங்க. மழை சீசனில் அப்படியே மட்டும் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இன்னொன்று என்னென்னா, வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது டேங்க் பவுச்சு கண்டிப்பாக கழட்டுங்க. இந்த டேங்க் பவுச்சு நீங்கள் கழட்டலைனாக்க இந்த இடம் இத்து போயிடும். இந்த இடத்துல தண்ணி நிற்கிற கவரில் அந்த சீட்டை அணைச்சி பிடிச்சிச்சின்னா இந்த இடம் இத்து போயிடும். நிறைய வண்டிகள் பார்த்துருப்பீங்க, இத்து போயிருக்கேன். அதனால் எம்சியில் வச்சு நிறைய வண்டி ஒட்டி விட்ருக்கேன். அப்படியே உங்களுக்கு இதாகி ஓட்ட விழுந்துச்சுன்னா வெல்டிங் வந்து பண்ணிட வேணாம், எம்சியில் போட்டு ஒட்டுங்க. எம்சியில் தாராளம். நான் வர வண்டிக்குலாம் எம்சியில் தான் ஒட்டிடுவேன், எந்த கம்ப்ளைண்ட் வராது. ஒட்டுற மட்டும் நல்லா ஒட்டணும். நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த சிமெண்ட் கலவை அப்படியே நெய்ஸாக தடவை ஃபுல்லாக உரத்தை தடவி விட்டுணும். தடவி விட்டிங்கன்னா லீக் ஆகாது. நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. டேங்க் போச்சுன்னா கழட்டி சீட்னா கழட்டி பண்ணுங்கள். ஆமாம், நான் எல்லாமே அப்படியே எந்த வண்டி வந்தாலும் எல்லாமே கழட்டி தான் பண்ணுறது. என் கஸ்டமர் அந்த மாதிரி. அதுமாதிரி லேபர் சார்ஜ் என்னனால குறைக்காமல் கொடுத்துருவாங்க. அதனால எனக்கு அந்த கவலை இல்லை. உங்கள்கிட்டே வண்டி வந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட விவரத்தை சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். கஸ்டமர் நீங்களும் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். ஆமாம், தயவுசெய்து யாரும் இந்த சீட்டோட வச்சு சர்வீஸ் பண்ணுறதை மறந்துடுங்க. ஆனால் BS6க்கு அது பொருந்தாது. அது எப்படின்னு தெரியல, வண்டியை பொறுத்து இருக்குது. BX4 கொஞ்சம் பழைய மாடலுக்கு அந்த மாதிரி தவறை மட்டும் யாரும் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். என்னென்னு பார்த்துக்குறீங்க. முக்கியமாக கலட்டி பண்ணிவிட்டு மேலே அந்த டீச்சருக்கு வந்து ஆயில் அடிச்சிருக்கேன்னா இது அடிக்கணும் கண்டிப்பான முறையில். இது அடிச்சிங்கன்னா தான் இத்து போகாது. இல்லாட்டி தண்ணி நின்று அப்படியே கரல் பிடிச்சி இத்து போயிடும். ஆமாம், மேக்ஸிமம் வந்து கார் அடிக்கிற இடத்துல அந்த பைக்கு சர்வீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து காருக்கு வந்து ஆயில் தான் அதிகமாக அடிப்பாங்க. அவங்கள குறை சொல்லல, ஆயில் தான் அடியில் அடிப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு ஒட்டினாலும் அடுத்த சர்வீஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவர்கிட்ட சொல்லி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக கலக்காமல் டீசல் அதிகமாக கலந்து கொஞ்சம் அடிச்சுட்டாங்கன்னு கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பைக்கு சர்வீஸ் பண்ணுற இடத்துலாம் பண்ணணும். பைக் மட்டும் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல பண்ணுங்கள். வண்டியாக இருக்குது, நல்லா இருக்கும். எதுவும் துரு பிடிச்சிச்சுன்னா, ஏன்னா இதுனா போச்சுன்னா சேஸு கட்டாச்சுனாக்க உங்களுக்கு சிரமம். அதனால் வந்து சீட்டை கழட்டிட்டு பெரும்பாலும் சர்வீஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.